குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் சிட்னி தண்டர்ஸ் மேட்சோட ட்ரீம் 11 டீம் அதை பற்றின கொஞ்சம் அனாலிசிஸ் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி போட்டு எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் சிட்னி தண்டர்ஸ் மேட்ச் எங்கேன்னு இன்றைக்கி நடக்க போது 1:45 நம்ம டைமுக்கு அடிலைட்டில் நடக்க போகிற ஒரு மேட்ச்சு. போத் டீம்ஸ் பார்த்திங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கம்ப்ளீட் லாஸ்ட்லேருந்து வராங்க. சிட்னி தண்டர்ஸ் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க 5 மேட்ச்சில். ஸோ 2 பேர் கம்பேர் பண்ணும்போது சிட்னி தண்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் அடிலைட் ஒரு மேட்ச்சு நடக்காமல் ரெயினால் ஒரு பாயிண்ட்டு, சிட்னி தண்டர்ஸ் ஒரு மேட்ச்சு சிட்னி தண்டர்ஸ் ப்ளேயே பண்ணல இது வரைக்கும் அப்படின்னு காமிக்குது. ஆனால் ஆக்சுவலி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். ஸோ 10 மேட்ச் 2 பேர் விளையாண்டதில் பார்த்திங்கன்னா 40% சிட்னி தண்டர்ஸ்க்கு. இப்போ அடிலைடுக்கு வந்து 20% தான் வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் 65% ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் 42% தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 162, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 148. இந்த கிரவுண்டில் 232 ஃபார் 5, லோவர் ஸ்கோர் வந்து 87 ஃபார் 10. ஹை சேசிங் கிரவுண்டு தான் இது. ஹையஸ்ட்டாக சேஸ்டு கிரவுண்ட் பார்த்திங்கன்னா 230 சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபெண்ட் 129. ஸோ ரெண்டுமே ஒரு மாதிரி பிச்சாக இருக்குது. ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு ரெண்டுக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராபபிளி இந்த பிளேயிங் 11 பார்த்திங்க இந்த டீமுக்கு அப்படின்னா எங்கேயுமே சரியாக கொடுக்கல. பட் நான் சொல்கிறேன் பிளேயிங் 11, அந்த பிளேயிங் 11 தான் விளையாட வாய்ப்புகள் அதிகம். ரஷீத் கான்னு எனக்கு தெரியல, அது என்ன டவுட்டுன்னு தெரியல. பட் ட்ரீம் 11 டீம்லேயே வரல. மேபி இஸ் நாட் பிளேயிங். நான் அதை தேடி பார்த்தா அதுக்கான நியூஸ் இல்லை. பட் இதில் விளையாடுற ஃபர்ஸ்ட் 11 யாராக இருக்குன்னா மேத்யூ ஷார்ட்ஸ், கிறிஸ் லின் விளையாடுவார். ரஷீத் கான் விளையாண்ட ரஷீத் கான் மோஸ்ட்லி ரஷீத் கான் விளையாட மாட்டார், ஏன்னா ட்ரீம் 11 டீம்லேயே இல்லை. ஸோ அப்படின்னு விளாட மாட்டார். டார்சி ஷாட், ஓவர்டன் விளையாடுவார் கண்டிப்பாக. ஜாக் வெதர்லேண்ட், ஜோ பெய்ஸ்லி, ஹென்ரி தார்டன், அப்புறம் டாம் கெல்லி, ட்ராவஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி, வைஷாகர், இவங்க தான் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த டீமை பொறுத்த வரைக்கும். சிட்னி தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜேசன் சாங்கா இன்ஜுரி, அவர் விளையாட வாய்ப்பு இல்லை. ஆலிவ் டேவிஸ், மைக் கீக்ஸ், கிறிஸ் கிரீன், நேதன் மெக்கென்ட்ரூ, ஆண்ட்ரூ ரோஸ், டேனியல் சாம்ஸ், குரேந்தர் ஷாங்கு விளையாட வாய்ப்பு கம்மி. அவர் சரியாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு ஏதோ இன்ஜுரியில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. 11 வந்தால் தான் தெரியும். தன்வீர் சாங்கு, டேவிட் வார்னர் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு, ஸோ விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பேங்க்ராஃப்ட், ஹெய்லி இவங்க எல்லாமே விளையாடுவாங்க. ஜமான் கான் இவங்க தான் சிட்னி தண்டர்ஸில் விளையாடுற பிளேயர்ஸாக இருப்பாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ட்ரீம் 11 எடுக்கிற பிளேயர்ஸாக இருந்தால் யாரை எடுக்கலாம்? ஸோ நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா மஸ்ட் பிளேயர்ஸை பார்த்துடலாம். ஸோ சிட்னி தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்யூ கிக்ஸ், அலெக்ஸ் ஹெயில்ஸ், ஆலிவர் டேவிஸ், டேனியல் சாம்ஸ், ஜமான் கான். இதில் ஜமான் கான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் போகலாம். மேத்யூ கிக்ஸ் வந்து கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் ஹிட் அண்ட் மிஸ் கேட்டகரியில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை எடுக்க வேண்டாம். ஸோ அதை ஒரு இது பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தண்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி, கிறிஸ்லின், ஜாக் வெதர்லேண்ட், டேமி ஷாட், ஜோஸ் பெய்லி. ஸோ இதில் பெய்லி நீங்கள் வைஸ் கேப்டன் 2க்கு போகலாம். ஸோ அங்கே ஜமான் கான் சொல்லியிருக்கேன், இங்கே ஜேம்ஸ் பெய்ஸ்லி சொல்லியிருக்கேன். ஓப்பனரில் நீங்கள் யாராவது போனீங்கன்னா கிறிஸ்லின் கூட அதுக்கான ஆப்ஷன்ஸ். வைஸ் கேப்டன் போகலாம், கேப்டன் வரைக்கும் வருமான ஆப்ஷன்ஸ்க்கு தெரியல. வைஸ் கேப்டனுக்கு ஆப்ஷனுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கிறிஸ்லின் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இதில் 2 பிளேயரை பற்றி நான் பேசவே இல்லை, டேவிட் வார்னர் அண்டு ரஷீத் கான். ஸோ இந்த 2 பிளேயருமே விளையாடுவாங்களாங்கிற டவுட் இருக்குது. பட் விளையாண்டா 2 பேருமே நீங்கள் எடுத்துக்கலாம். தே ஆர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ். அதனால் 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குது. மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு போக வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னா ஜோஸ் பெய்ஸ்லிக்கு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஜமான் கானுக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த பிளேயர்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். அலெக்ஸ் கேரி, கிறிஸ்லின், ஜாக் வெதர்லேண்ட், டார்சி ஷாட், ஜாஸ் பெய்லி. இதில் வந்து ஜாஸ் பெய்லிக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன், கிறிஸ்லின் கேப்டன் ஆப்ஷனுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் ஜமான் கானுக்கு நல்லா இருக்குது. ஸோ அவங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக போகலாம். அலெக்ஸ் ஹெயில்ஸும் போகலாம். அலெக்ஸ் ஹெயில்ஸ், ஜமான் கான் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஜமான் கான் போகலாம், அலெக்ஸ் ஹெயில்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் அந்த டீமை தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் யாருன்னா ஜாஸ் பெய்ஸ்லி, கிறிஸ்லினுக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாக் வெதர்லேண்டுக்குமே நல்லா இருக்குது சார்ட்ஸ். ஸோ 1 2 3 4 5
6 7 8 9 10 பேர் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து டேவிட் வார்னர் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அவரையும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு போகலாம். மேத்யூ கிக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு டேவிட் வார்னருக்கு போயிடுங்க. ஸோ இது வந்து நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸில் இன்றைக்கி நல்லா விளையாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பிளேயர்ஸ் யாருமே மிஸ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் எல்லா பிளேயர்ஸுமே எடுங்க. ஓகே. ஸோ இந்த ட்ரீம் 11 டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ என்ன விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரீம் 11 டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எடுத்துகிட்டு அதில் மஸ்ட்டு பிளேயர்ஸில் சில பிளேயர்ஸை கொடுக்காமல் இருந்திருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவஸ் ஹெட்டு நான் கொடுக்கல. ட்ராவஸ் ஹெட்டுக்கு ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்குது. ஸோ ட்ராவஸ் ஹெட்டு நான் கொடுக்கல. கேமரன் பேங்க்ராஃப்ட்டை நான் கொடுக்கல. ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் வந்து அந்த பிளேயர்ஸை கட் பண்ணுங்கள். ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் அந்த பிளேயர்ஸை கட் பண்ணிட்டு நான் இதில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யாரை கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் நான் யாராவது கொடுத்துருந்தா அந்த பிளேயர்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு வாய்ப்பாக வச்சு இதை கரெக்டாக பண்ணினாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னோடய அர்த்தம். ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே. ஸோ ஹோப் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ ஃபாஸ்ட்டாக போடுறேன். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் இதெல்லாம் பார்க்க போர் அடிக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு தான். அதனால் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கு, அதை வேறு ட்ரைட் பண்ணணும். அதனால் ஸோ இப்போதைக்கு இதுதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இன்னும் போக போக இன்னும் ஃபர்தராக இப்போ நல்ல வீடியோஸ் பெரிய வீடியோஸாக போடலாம். அதை போடுறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டினியூஸாக ட்ரீம் 11 டீம்ஸ் வரதுக்கு பிளான் பண்ணுறேன். அடுத்த லெவலில் போகும்போது மஸ்ட்டு பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் எடுக்காமல் போகலாம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போக போக நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நான் போன தடவையே பிக் பேஷ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணது காரணம் வியூஸ் இல்லாத தான், சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாத, வியூஸ் இல்லாத தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நம்ம இதை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் நிறையா இதை பற்றி பேசலாம். நிறையா ட்ரீம் 11 டீமை பற்றி பேசலாம். அதில் ட்ரேடிங்கை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம். எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. வி வில் ஹாவ் அ லுக் அட் இட். ஓகே. தேங்க்யூ வெரி மச் கைஸ். see you soon in another வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ட்ரீம் 11 தான் இருக்கேன் சார், எனக்கு வந்து இந்த ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும், எக்ஸ்சேஞ்ச் ஐடி வேணும், அதை பற்றி எதாவது இருந்தால் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஐடிஸ் கொடுத்துட்டு வரோம். நிறையா எக்ஸ்சேஞ்சஸ் கொடுக்குறோம். நான் பிங்க் பண்ணி கேட்டிங்கன்னா அதில் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம வச்சுருக்கணும் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் கைட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ. ஓகே. இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணனா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். see you soon.